ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு எப்படி ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 2 ஏப்ரலோட ஹை $113 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா $115.48 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மூமெண்ட், ஒரு கேப் அப் மூமெண்ட் கிடையாது. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட இஷ்யூனால கண்டிப்பாக ஒரு கேப் அப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் பெரிய அளவில் ஓப்பனிங் ஆகலை. இப்போதைக்கும் ஒரு $0.17 நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இதுவும் பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் என்னதான் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூஸ்டே நைட் 8 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது கெடு மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதில் அதுக்குள்ளார நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடணும். இல்லை இன்னும் நாங்கள் என்ன சொல்கிறதுனா தாக்குதல் அதிகமாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஈரான் சைடில் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் காம்பன்சேட் கொடுக்குற வரைக்கும், அதாவது நஷ்ட ஈடு கொடுக்குற வரைக்கும் ஸோ நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிவிட முடியாது, உங்களால் ஆனது பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படியும் தெரியுது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நமக்கு டியூஸ்டேவும் ஓப்பனிங் நடக்காது அப்படிங்கிறது தெரியுது. பட் ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னா டியூஸ்டே கரெக்டாக ஒரு 8 மணிக்கு மேலே மறுபடியும் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. இன்னொரு 5 நாள் இல்லை 4 நாள் நாங்கள் ஈரான் கூட ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்து மேனிப்புலேட் பண்ணுவார் மார்க்கெட்டை. ஸோ அந்த டைமில் க்ரூட் ஆயில் கொஞ்சம் செல்லிங் நடக்கலாம், பார்க்கலாம். டியூஸ்டேங்கிறது நாளைக்கு தானே, பார்க்கலாம் எந்த மாதிரி மறுபடியும் கொடுக்குறாரு அப்படின்னு. இது தொடர்ந்து ஒரு 2-3 வாரமாகவே ட்ரம்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் மட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பை சைடு தான் க்ளோசிங். நமக்கு 3 days ஹாலிடேஸ் இருந்தது, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அதுக்கப்புறம் 3 days கழிச்சு இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. இன்னைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேர்ஸ்டேவோட ஹை 10,640. ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறப்ப இந்த ஹை, அதாவது தேர்ஸ்டேவோட ஹை நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனை ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த ஜோன்லலாம் ஓப்பன் ஆனது இந்த 10,648க்கும் 992க்கும் சென்ட்ரலில் ஓப்பன் ஆனது அப்படின்னா செல்லிங் பாசிபிள். ஸோ அந்த செல்லிங்க்கும் நிறைய கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும். டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆனால் ஸோ இந்த இடத்துல எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் அட்லீஸ்ட் இந்த இடத்தையாச்சும் பிரேக் அவுட் பண்ணும். 10,274 பிரேக் அவுட் பண்ணால் 992 வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 992. ஓகேங்களா? ஸோ செல்லிங் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 10,648ல செல்லிங் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு நியூஸும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் எடுத்தது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம எய்ம் பண்ணலாம். இந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனால் ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்க சான்சஸ் இருக்கு. பட் நமக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆனால் கூட பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 10,274 தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் 992 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒபெக் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,60,000 பேரல்ஸ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒபெக் ப்ளஸ் நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா, இன்னும் சில கண்ட்ரிஸ் எல்லாம். ஸோ இது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதனால நம்ம என்ன சொல்றது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 10,648ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இல்லை அப்படின்னா 10,274 பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் அப் டு இந்த இடத்துல ஒரு 274 பாயிண்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபாரெக்ஸ்ல ஸ்பாட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் 2.85 இருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்திருக்கு. பட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஜோன் தான். ஸோ 268.2 அண்ட் 271.1 இது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இது எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 272லயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப இதை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் 256.2 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டெல்லாம் காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா $47 மைனஸ்லையும், சில்வர் ஒரு $1 நெகட்டிவ்லையும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதாவது கேப் டவுன்னா இந்த 1,47,152க்கு கீழே கோல்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா
கண்டினியூஸாக இந்த 1,30,958 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த 1,52,489 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 1,47,152. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். நமக்கு வந்து செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 2,24,578, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,44,033, சப்போர்ட்டுங்கிறது 2,04,769. ஸோ 2,24,578 பிரேக் அவுட் பண்ணால் 2,04,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல்லிங், அதையும் இதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் அகைன் வந்து செல்லிங். ஓகேங்களா? ஸோ கோல்டன் சில்வர் கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா செல்லிங்கில் தான் இருக்குது இப்போதைக்கு கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி $41 வந்து நெகட்டிவ்ல இருக்கனால கண்டிப்பாக செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறத பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பனிங் ஆகும். ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,141. ஸோ இந்த இடம் வந்தால் மட்டும் ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ரோத் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை. காப்பரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வேணாம், இப்போதைக்கு வந்து சப்போர்ட் மட்டும் போதும் நமக்கு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா M6 மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ நிஃப்டி நிஃப்டி வந்து எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. உடனே ஒரு பாசிட்டிவ் கண்டிஷனான்னு கேட்டுறாதீங்க, 30 பாயிண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்து தேர்ஸ்டே வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு 230 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படியும் வந்து ஒரு சின்ன கேப் டவுன் இல்லை ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். கேப் டவுன் கூட ரேர் தான், ஏன்னா இன்னைக்கு வந்து 30 பாயிண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல தான் நான் போயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் ஒரு 80, 100 எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடக்குமே தவிர ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நமக்கு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து MSCI. இப்போ MSCI எடுத்துக்கிட்டாலும் பெரிய அளவில் செல்லிங் கிடையாது. இப்போ வேர்ல்டு லெவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தா ஜஸ்ட் -2.32 தான் இருக்கு. ஸோ ஒரு பெரிய அளவில் செல்லிங் இருந்தால் கூட ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ நமக்கு MSCIயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். ஸோ இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டலுக்கு பக்கத்தில் தான் MSCIயும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு பாசிட்டிவ், ஒரு 30% பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூ. இப்போ ஏடிஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ இது ரெண்டுமே நல்லா இருக்கு. 3.31%, விப்ரோ வந்து 2.37%. ஸோ பேங்கிங்கோட ஏடிஆர் வேல்யூ மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து செல் ஆஃப்ல இருக்கு. ஸோ மற்றபடி ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து செல்லிங் தான், -0.78%. ஓவராலாக ஐடி செக்டாரோட ஏடிஆர் வேல்யூ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் 26 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இது லோவர் பிரேக் அவுட் பண்ணால் மேபி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் இறங்கினா மட்டும்தான் கேப் டவுன் ஓப்பனிங். இல்லை இந்த இடத்துல இருந்தாலோ இல்லைனா இங்கேருந்து ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்தாலோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.